இன்றைக்கி இந்த வீடியோவில் கூகுள் பே மூலமாக நீங்கள் யாருக்காவது அமௌண்ட் பே பண்ணும்போது அமௌண்ட் வந்து டெபிட் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரிசீவ் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக கூகுள் பேயில் லைவ் சேட் மூலமாக நீங்கள் போயிட்டு அந்த பேமெண்ட்டோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்களே வந்து செக் பண்ணிக்க முடியும். அதாவது டைரெக்டாக ஒரு ஹியூமன் ஏஜென்ட் கிட்ட நீங்கள் வந்து லைவ் சேட் மூலமாக பேசிக்க முடியும். அந்த கான்வர்சேஷன் தான் இப்போ நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஆப்ஷனுக்கு எப்படி வரணும்னு சொல்லி நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். இப்போ ஆல்ரெடி வந்து கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கு. இப்போ நான் வந்து சேட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ரிப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு 5700 வந்து நான் வந்து பே பண்ணேன். அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிடுச்சு. ஆனால் என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகலை. அதுக்கான ரீசன் வந்து நான் கேட்டிருக்கேன். மை லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் இஷ்யூன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அமௌண்ட் டெபிட்டட் ஃப்ரம் மை சைட் பட் நாட் yet கிரெடிட்டட் ரிசீவர் அக்கௌண்ட்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூ மேட் ஏ ட்ரான்சாக்ஷன் அண்ட் த அமௌண்ட் இஸ் டெபிட்டட் ஃப்ரம் யுவர் அக்கௌண்ட் பட் நாட் கிரெடிட்டட் டு ரிசீவர் ரைட்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து எஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐ அப்பாலஜைஸ் த இன்கன்வீனியன்ஸ் கேஸ்டு, நோ வரிஸ், ஐ வில் ட்ரை த மை பெஸ்ட் டு ஹெல்ப் வித் த இஷ்யூன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஓகே அப்படின்னு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மே நோ த அமௌண்ட் டேட் அண்ட் டைம் ஆஃப் த ட்ரான்சாக்ஷன் கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த டைமில் வந்து பேமெண்ட் பண்ணீங்க, எந்த டேட்டில் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து டுடேன்னு அனுப்பியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 9 AM போட்டிருக்கேன். இந்த டேட் இன்னைய டேட் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து 5700ன்னு நான் வந்து ரிப்ளை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன் ஆஸ் ஐ ஹவ் செக்டு வுட் லைக் இன்ஃபார்ம் யூ தட்னு கொடுத்துருக்காங்க. பேஸ்டு த இன்ஃபர்மேஷன் அவங்களோட டேட்டா பேஸில் இருக்கிற டேட் அண்ட் டைம், எந்த டைமில் ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்குன்றதை அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, we request you to check the bank statement or that showing up within the next 48 hours. You will get an update the bank statement. ஸோ அதனால் வந்து 48 ஹவர்ஸ்க்கு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் போயிட்டு செக் பண்ணுங்கள். இந்த ஸ்டேட்டஸ் வந்து போகுமா இல்லை வந்து உங்களுக்கே வந்து ரிட்டர்ன் ஆகுதா என்னென்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, as you are the valuable customer to us, I will try to get resolved by today அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து எங்களுக்கு மிக முக்கியமான கஸ்டமரு. ஸோ அதனால் நாங்கள் இன்னைக்குள்ளார இந்த ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ரிப்ளை வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நான் வீடியோ எடுக்க வந்ததுனால ஆர் வி ஸ்டில் கனெக்டட்னு கேட்டிருக்காங்க. இன்னமும் நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்களா கேட்டிருக்காங்க. நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து ரிப்ளை பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாகவே வந்து இப்போ வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணலை அப்படின்றதுனால அவர் வந்து தேங்க்யூ போட்டுட்டு வெளியே போயிட்டார். நம்ம வேணால் இமெயில் கான்டாக்ட் மூலமாக திரும்ப வேணால் சேட் பண்ணால் பண்ணிக்க முடியும். இல்லை அகைன் வந்து லைவ் சேட்லேயே வந்து லைவ் சேட் பண்ணிக்க முடியும். இதுக்கு எப்படி வந்து நீங்கள் லைவ் சேட்டை ஆன் பண்ணணும்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இப்போ நான் வந்து சேட்டுன்றது பேக் சைடில் இந்த அம்புக்குறி இருக்குல்ல, அது மேலே வச்சு பேக் போயிட்டேன். இப்போ அகைன் வந்து என்னோட கூகுள் பே ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் தான், இந்த 5700 இந்த பேமெண்ட் தான் எனக்கு வந்து ப்ராசஸ் இருக்குது. அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பாருங்கள், அமௌண்ட் வாஸ் டெபிட்டட்னு இருக்குது. வெயிட்டிங் ஃபார் த கன்ஃபர்மேஷன் த ரிசீவர் பேங்க்னு இருக்குது. ஸோ ரிசீவர் பேங்க்கில் வந்து பேமெண்ட் வந்து பெண்டிங் வச்சுருக்காங்க. அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணலை, அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரான்சாக்ஷன் ஐடியா எல்லாமே காமிச்சிச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் மேலே கீழே அப்படி தள்ளினீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஹேவ் அன் இஷ்யூ அப்படின்னு கேட்கும். இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி தான் வந்து நீங்கள் கூகுள் பேயில் லைவ் சேட் வந்து பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்லேயே பேமெண்ட் இஷ்யூன்னு இருக்குல்ல, அது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. லைவ் சேட் போகிறது எப்படின்னு தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், க்ளோஸ் டிக்கெட்னு இருக்குது. ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல கிரே டிக்கெட்னு இருந்துச்சு. இந்த கிரே டிக்கெட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா லைவ் சேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகும். ஆக்சுவலாக இதுக்கு வந்து டிக்கெட் ஐடி வந்து இப்போ கிரேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன், இந்த பர்டிகுலர் ட்ரான்சாக்ஷனுக்கு நம்ம அகைன் வந்து இன்னொரு வாட்டி நம்ம லைவ் சேட் போயிட்டு சேட் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு இப்போ தான் அப்படி ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து கிரேட் டிக்கெட் அப்படின்ட்டு இருக்கும். அதே மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா லைவ் சேட்னு வரும். லைவ் சேட் மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா இந்த இடத்துல இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் சப்போர்ட்னு. இது மேலே வச்சு கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல டெல்லஸ் யுவர் இஷ்யூன்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து நம்மளோட இஷ்யூ என்னன்ட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். பேமெண்ட் ப்ராப்ளம்னு போட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து நம்ம கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்கள், இஷ்யூ வித் கூகுள் ப்ளே பேமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் நாட் கிரெடிட்டட், அனேபிள் டு கம்ப்ளீட் த ட்ரான்சாக்ஷன், இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ அனேபிள் டு கம்ப்ளீட் த ட்ரான்சாக்ஷன் இதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எந்த பேமெண்ட் மெத்தட்லன்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிங்களா இல்லை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து P2P தான். இன்னொரு ஆளுக்கு நம்ம அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு நம்பருக்கு வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ அதனால் P2Pன்றதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து திரும்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்ட்டு இருக்கு. இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், சேட்னு இருக்குங்களா, ஓகேங்களா. முன்னாடி வந்து கிரேட் டிக்கெட் தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் ரைட் சைடில் கஸ்டமர் சப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து மறுபடியும் வந்து லைவ் சேட் ஆப்ஷன்லாம் வந்து காமிக்குது. ஸோ இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோடனே இங்கே வந்து உங்களுடைய நேம் வந்து காமிக்குது.
இப்போ நம்ம வந்து பேமெண்ட் ப்ராப்ளம்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு சப்மிட்னு மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அகைன் வந்து இன்னொரு சேட் வந்து ஓப்பன் ஆகுதா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நமக்கு வந்து அகைன் வந்து இன்னொரு சேட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. எவ்வளோ பேர் ஆன்லைனில் இருக்காங்க? ஒரு ஆள் தான் இருக்காங்க. முன்னாடி 2 காமிச்சுது, இப்போ 1 தான் காமிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். லைவ் கேஸ் ஐடி வந்து நம்ம கிரியேட் ஆயிடுச்சு. லைவ் சேட்டுங்க வந்து சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாக உங்களுடைய கூகுள் பே மூலமாக உங்களுக்கு ஃபெயில்டு பேமெண்ட் ஆயிடுச்சுன்னா ஈஸியாக வந்து கஸ்டமர் கேரில் லைவ் சேட் பண்ணி அந்த பேமெண்ட் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு நீங்களே வந்து செக் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.